ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் வைக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பட் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவில் வந்தது சந்திரனா, என்னழகே வந்தது உன்முகந்தா, வெண்ணிலவோ வாழ்வதும் தேர்ந்திடுமே, உன்னழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா, பகலில் இருப்பது சூரியனா, என்னழகே உன்னிருப்பார் மகள்தான், உன்னி மகள் கூறிடும் ஆயுதனார், என் உயிரே என்னை செய்கிறார். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் தாங்க வாங்கியிருக்கோம். வாஷ் பண்ணி சைடில் வச்சுட்டு இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவும் கொஞ்சமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்குறதுக்கு நீங்கள் லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சின்ன வெங்காயம் வதக்குறதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். ஃபைன் பேஸ்ட்டு அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வதக்கும்போது சிம்மில் தான் இருக்கணுமே தவிர ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஏன்னா அடியில் பிடிச்சிரும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு, இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் இருக்குல்லையா, இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா நம்ம பேஸ்ட்டெல்லாம் அடியில் பிடிச்சிரும். அதனால் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். இதுக்கிடையில் நீங்கள் டக்குன்னு தண்ணியை எடுத்து ஊற்றிடக்கூடாது, அந்த ஃப்ளேவர்லாம் இறங்காது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா சிக்கன் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வீட்டிலே நம்ம எல்லா குழம்புக்கும் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம். காரம் அதிகமாக இருக்காது, பட் குழம்புக்கான ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 இல்லை 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறமா இது கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற சிக்கன் குழம்பு அப்படிங்கிறதுனால ஆச்சி சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நார்மலாகவே அதில் ஜீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சதுனால அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் நம்மளுக்கு இந்த குழம்புல நல்லாவே கிடைக்கும். நார்மலாக கிராமத்துலலாம் வைக்கும்போது சிக்கன் குழம்புல தேங்காய் அரைக்கும்போது கூடவே ஜீரகம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா, நம்ம இன்றைக்கி தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஜீரகத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு மசாலாவில் வந்துடுது. அதனால் நம்ம ஓவராக ஜீரகம் ஆட் பண்ணி அந்த குழம்ப வீண் பண்ண விரும்பலை. இப்போ மசாலாவில் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா அந்த தண்ணியும் சிக்கன் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு ஓரளவுக்கு ரெடியாகி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, அது பாட்டுக்கு ஒரு சைடில் வெந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் தேங்காயும் கசகசாவும் நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, குழம்பு நல்லா கொதித்து சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து உப்பு உரப்பு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து குழம்ப அப்படியே விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சாலும் சரி, நார்மலாக வச்சாலும் சரி, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வெந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காவும் கசகசாவும் நான் ஏன் அரைச்சி வச்சுருக்கேன்னா, நார்மலாக தேங்காய் மட்டும்தான் அரைப்பேன். இன்றைக்கி வந்து பட்டை கிராம்பு பாக்கெட்டில் எக்ஸ்ட்ராவாக அந்த கசகசா மட்டும் அப்ராணியாக இருந்துச்சு. அதனால் அதையும் தூக்கி போட்டு அரைச்சிட்டேன். ஐயோ பாவம் இல்லையா, அது மனசு கஷ்டப்படும். அதனால் இப்போ வந்து தேங்காவும் கசகசாவும் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி நம்ம குழம்புல ஆட் பண்ணியிருக்கோம். குழம்புல ஆட் பண்ண இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து எப்பவும் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு வந்து உப்பு உரப்பு எல்லாமே பார்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. எல்லாத்துக்குமே சிக்கன் குழம்பு வைக்க தெரியும். ஆனால் வந்து நம்மளுடைய சேனலில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.